எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. திருநெல்வேலியா தான் அங்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 35 வயசு ஆள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. மேலப்பாளையம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஹோம் டெலிவரி பார்க்குறேன்னு சொல்லி வீட்லேயே வந்து பார்த்துருக்காரு. அந்த டைம் அதில் வந்து அந்த குழந்தை இறந்தே போச்சு. இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நசீம் ஹுசைன் அப்படிங்கிறவங்க அவரும் அவரோட ஒய்ஃபு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெற்கு தைகா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க மேலப்பாளையமில். ஃப்ரைடே அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து லேபர் பெயின் எடுத்திருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நசீம் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து நேச்சுரல் டெலிவரி வந்து வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 11 பிஎம்க்கு வந்து அதை நான் பண்ணியிருக்காரு. அதை வந்து குழந்த வந்து டெலிவரியும் ஆயிடுச்சு. பட் அந்த இன்ஃபேண்ட் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே இறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே என்ன பண்ணியிருக்காருனா, நசீம் வந்து அந்த குழந்தைய அந்த பரியல் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு அந்த இதில் மேலப்பாளையத்துலேயே வந்து அதை பரியும் பண்ணியிருக்காங்க. அந்த கப்புள் வந்து உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க, ஹெல்த் சென்டருக்கு மேல் சிகிச்சைக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த கப்புள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து மேலப்பாளையம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. டெலிவரி ஆனதை மறைச்சது, அப்புறம் வந்து அதை டிஸ்போசல் அந்த அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணதையும் வந்து அதுக்காகவும் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து போலீஸு இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த கப்புள் வந்து டெலிவரி வீட்லேயே பண்ணலாம், மியூச்சுவல் கன்சென்ட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நசீம் ஹுசைனை வந்து சாட்டர்டே அன்னைக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையோட பாடியை வந்து அதை எந்த இடத்துல வந்து புதைச்சாங்களோ அதை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. அதை வந்து வெளியில் எடுத்து அந்த இதை ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் அந்த இது முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த குழந்தையோட பாடியை வந்து இப்போது திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்டாப்சிக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய இந்த மாதிரி நடக்குது. இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி வந்து ஹோம் டெலிவரி பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப நம்ம பெரியவங்க யாருமே இல்லாமல் நம்மளுக்கு விஷயம் தெரியாமல் எதுவுமே பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எது வரும்னு தெரியாது. ஏன்னா அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் வந்து அது சேஃபாக வந்து குழந்தையும் மதரையும் வந்து காப்பாற்ற முடியும். இந்த லேபர் பெயின் வரும்போதே அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தை இறந்துருக்காது. இந்த டியூரிங் அந்த டெலிவரி அந்த இது பர்த்தில் வந்து என்ன ஆச்சு, அவங்க அந்த குழந்தைக்கு சடனாக என்ன ஆச்சு, இல்லாட்டி இந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது ரொம்ப மோசமாக கண்டிஷன் ஆச்சா என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியல. அது இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து துயர சம்பவங்கள்லாம் வந்து நடக்காமல் நம்ம வந்து டாக்டர்ஸை வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணோன்னா நம்ம வந்து சேஃபாக எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இறந்த அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.